இன்ஸ்பெக்டர், சாம்ராஜோட சாராய லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டி லிமிட்ஸ்குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும். ஓகே சார். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இந்த தடவை அவன் தப்பவே கூடாது. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நாங்களே மறியல் செஞ்சு பிடிச்சிடுவோம். ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவியேற்றுக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, மத்திய மந்திரி பழனி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார். அண்ணன் ரொம்ப பிஸி. பிஸியோ பிஸி. சார், நீங்க தான் இந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ராஜ்மோகன், ராஜ்மோகன், ராஜ்மோகன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இளைஞரணி தலைவர், மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்ட சார், மைக்கேல் போன். பழனிவேல் அவர்கள் இன்று டெல்லியில் இருந்து சென்னை வருகிறார். ஹலோ மைக்கேல். சார், செக் போஸ்ட்ல நம்ம லாரி மடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? டெல்லியில் இருந்து சென்னை வரும் மைக்கேல் கொஞ்சம் வரவேற்க மாத்தேகா தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக, சாரி சாரியாக, அலைகடலென திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மைக்கேல், லாரி ரூட்ல நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அந்த கையில புடிச்சுக்கிற கொடிய எப்படி இருக்கும்? ஆமா, இன்னும் நீ ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு வணக்கம் வாத்தியார, நீ தொப்பியெல்லாம் வச்சுக்கிற, நீ போலீஸ். நான் தான் காக்கி சட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த ரூட்ல ஊர்வலம் வரதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? நான் மினிமா. நிறுத்து. நான் நீ முனியமான பழைய பேர் வச்சுன்னு கூப்பிடுற. நான் தான் இப்ப புச்சா பேர மாத்தி அனுராதான் வச்சு நிக்கிறேனே. கூப்பிட்ட ஐயா இந்தாமா கேக்குறாரா? சரி, நீ போய் குத்து. ரோட எப்படி மடக்கிட்டீங்களே, கடத்தல் கால் லாரி எல்லாம் பறந்துருச்சு. கவர்மெண்ட் நீங்களா பதில் சொல்ல போறீங்க? நிறுத்தியா சும்மா? போர்ட பாத்தியா? மத்திய மந்திரி சால்கோட்டா சில்வி அவர்களே, பழனிவேல் அவர்களே, வருக வருக. என்ன சமாச்சாரம்னா, நாங்க கட்சியில் இருக்கிற இளஞ்சிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கின மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்காக இந்த இந்த அங்க போயிருக்கிறா. அது கான்வென்ட் கிட்ட இழந்த பல வித்துக்கிட்டு அத இங்கிலீஷ் கத்துச்சா. சும்மா இரியா, உனக்கு எப்ப பார்த்தாலும் தமாஷ்தா. பாரியா, நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, நம்ம மந்திரிக்கு நெஞ்சு இல்ல நெஞ்சு அப்படியே சுருங்கி போயிடுயா. என்னையா நடுரோல் நின்று கதையா பண்றீங்க? நடக்க ஸ்டேஷனுக்கு. நமக்கு என்ன பண்ண வர? ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துறேன். உள்ள போய் இந்த ஆளு மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்கு தர சொல்றான் அப்படின்னு கோல் முடிக்கிற மாட்டேங்கிறேன். அப்பால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தண்ணி இல்ல காடு, 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 தண்ணி இல்ல You are transferred. You are transferred. You are transferred. தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு. Your Honor,
குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் கட்சிக்காரர் ரமேஷ் தான் அரவிந்தனை கொலை செய்தார் என்று நேரில் பார்த்த சாட்சிகளான அரவிந்தனின் பெற்றோர்கள் கூறலாம். அதையே ஐவிட்னஸாக போலீசார் ஆதாரம் காட்டலாம். ஆனால் அவர்கள் நேரில் பார்த்தது என் கட்சிக்காரர் ரமேஷையே அல்ல. அது மட்டுமல்ல யுவர் ஆனர், இதோ இன்று காலை வெளிவந்த எல்லா பத்திரிகைகளிலும் அரவிந்தன் படுகொலை குற்றவாளி பிடிபட்டான் என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை குற்றவாளி என்று குறிப்பிட்டு போட்டிருக்கிறார்களே, அது எப்படி? பத்திரிகைக்காரர்கள் என் கட்சிக்காரர் கொலை செய்ததை நேரில் பார்த்தார்களா? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். பத்திரிகைக்காரர்கள் ஒரு அனுமானமாக போட்டிருக்கிறார்களே தவிர கொலையை பார்த்ததா என்ற செய்தியை வெளியிடவில்லை. ஷட் அப். நோ மென்ஷன். அனுமானமாக நினைத்தால் செய்தியைத்தான் வெளியிடலாமே தவிர எப்படி இவர்தான் குற்றவாளி என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை வெளியிடலாம்? அப்படி உருவத்தை வெளியிட்டால் இவர்தான் குற்றவாளி என்று ஊர்ஜிதமாகி விடாதா? அதனால் தான் நான் சொல்கிறேன், ஐடென்டிபிகேஷன் பேரடில் இருந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே அரவிந்தனின் பெற்றோர்கள் இந்த பேப்பரை பார்த்திருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட பாதிப்பு ரமேஷ் தான் குற்றவாளி என்று உடனே சுட்டிக்காட்டி விட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பேப்பரை பார்க்கும் யாருமே என் கட்சிக்காரர் தான் கொலையாளி என்று தவறாக நிச்சயம் செய்து விட மாட்டார்களா? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கொலை செய்தியை பத்திரிகையாளர்கள் வெளியிடலாமே தவிர சந்தேகப்படும்படி குற்றவாளியை போட்டோ மூலம் விளம்பரப்படுத்துவது நியாயமாகாது. இந்த விஷயத்தில் போலீசார் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி, அதிகார வர்க்கம் செய்யும் கெடுபிடி, எப்படியாவது என் கட்சிக்காரரை கொலையாளி ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் போலீசையும் பத்திரிகையையும் அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். எந்த அரசியல்வாதிக்கும் இதில் சம்பந்தம் இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். யுவர் ஆனர், இது கட்டாயம் அரசியல் பின்னணிதான். ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள பதவி ஆசை, அதிகார வெறி, இவைகள்தான் நடந்து போன அரவிந்தன் கொலைக்கே மூல காரணம். கொலை செய்யப்பட்ட அரவிந்தனே ஒரு அரசியல்வாதியின் கையால் தான், கருவிதான். இந்த வழக்கில் இன்னும் ஆழமாக போனால் அரசியல்வாதிகளால் படித்த இளைஞர்கள் எப்படி பலியாடுகளாக ஆக்கப்படுகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாகவும் திட்டவட்டமாகவும் என்னால் கூற முடியும். யுவர் ஆனர், ஒரு பாவமும் அறியாத என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலை நடந்த நேரத்தில் குண்டர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பதுதான் உண்மை. படுகாயமடைந்த ரமேஷ் போலீஸ் கஸ்டடியில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். எனவே கனம் கோற்றார் அவர்கள் தயவு செய்து ரமேஷை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. குற்றவாளி என்று கருதப்படும் ரமேஷுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற கோரிக்கையை ஏற்று அவருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் அளிக்கிறது. சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம். வெல் டன் ராதா. நெத்தியடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. நம்ம பேர் வக்கீலுங்கிற நினைப்புல கருப்பு கோட்டு போடுறாங்களே ஒழிய அறிவு சுத்தா என்ன மைக்க? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த கேஸ் ஆர்கியூ பண்றது ஒண்ணுதான், பண்ணாதது ஒண்ணுதான் அன்னைக்கு சொன்னீங்களே மிஸ்டர் சாரி. ஐ எம் சாரி. ராதா ஜெயிச்சு கட்டிட்டாங்க பாத்தீங்களா? என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இனிமே நமக்கு ராதா தான் அட்வொகேட். நம்ம கேஸ் எல்லாம் அவங்க தான் டீல் பண்ண போறாங்க. சார், நான் மாட்டேன் மட்டும் சொல்லிடுறாங்க. மிஸ்டர் சாரி, இன்னைக்கு ராதாக்கு உதவியா இருக்க. ஐ ஜாலி. நானா? ஓகே சார். ராதா, உங்களுக்காக நான் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்க அவசியம் கலந்துக்க. இந்த இடத்துல யாரும் என்ன பிடிக்க முடியாது. உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். இந்த இடம் கூட எனக்கு சரியா தோடல. ராவோட ராவா பறந்து நீங்க ஹாங்காங்ல போய் இறங்கிருங்க. அண்ணா, எதிரி யானை மேல உட்கார்ந்து இருக்கான். நம்ம தரையில நிக்கிறோம். எட்டி பிடிக்கவும் முடியாது, எகிரி அடிக்கவும் முடியாது. தலையில இருந்த யானையோட காலை நான் வெட்டிட்டேன்னா எதிரி நாள் நடக்க முடியுமா சார்? அண்ணா அண்ணா, ஆளுங்கட்சியில 40-45 எம்எல்ஏக்கள் அதிருப்தியோட இருந்துட்டு இருக்கா. அவ அத்தனை பேரும் ராஜமோகன் பாக்கெட்ல மாட்டின்னு இருக்கா. ராஜமோகன் அவளுக்கெல்லாம் ஒரே பயம். ஏலே, நீங்க எல்லாம் கட்சியை விட்டு வரவங்க, நானும் ஆளுங்கட்சி ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவ தலையெல்லாம் ஆட்டி விட்டா. அப்படி ஏதாவது எக்கு தப்பா நடந்துடுத்துல நடக்க விட்டா தானே படாது. நடந்துடுத்துல cheer up man. நான் ஜெயிச்சு காட்டுறேன். உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம்.
என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து 2 நாள்ல தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன். நீங்க தைரியமா போங்க. எங்களுக்கு வேண்டியது அத நான் செஞ்சிடறேன். நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன். உங்க மேல எந்த கமிஷன் வராம பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நான் வரேன். வாங்க. வணக்கம் டிஎம்ஆர். ஹலோ சாமராஜ், வாங்க வாங்க. வணக்கம். இதெல்லாம் என்ன சாமராஜ்? வெடிகுண்டு நினைச்சு பயந்துட்டீங்களா டிஎம்ஆர்? சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கெல்லாம் சேஃப்டி தரணும்னு வந்துட்டு போனவங்க சொல்லியிருப்பாங்களே, அந்த பணம் பறி போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரேன். அதுக்கு இது கேரண்டி. பெட்டி நிறைய 100 ரூபாய் நோட்டு அடுக்கி வச்சிருக்கேன். குத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆ? 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 1,40,22,500 ரூபாய். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? 20 வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க 20 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க. நீங்க 2 கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க எல்லாம் ஒரே முடிவா உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும், மன்னிக்கணும், ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா? என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் இதை சொல்லவே இல்லை. இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கட்சியை உடைக்காதீங்க, ஆட்சியை கவுக்காதீங்க. அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது. என்ன சொல்றீங்க? சாமராஜ், உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் அவரை சந்திக்காம நீங்க பாத்துக்கணும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வாக்குறுதி நிலைக்குமில்ல? சத்தியமா சார், நான் மாற மாட்டேன். அண்ணா அண்ணா அண்ணா, இது உங்க கண்ணல்லண்ணா, காலண்ணா. இத பாருங்க, உயிர் பிச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த சாம்ராஜ் எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்கிற உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன கொன்னுடுவன். கொள்ளு வைக்க எனக்கு பிள்ளை இல்லைன்னா. மிஸ்டர் சாரி, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ரொம்ப உடம்பெல்லாம் எடுக்கிறது, எல்லா இடமும் ஆடுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பார்க்க முடியாதுடா. என்கிட்ட வந்துட்டீங்க, அப்புறம் என்ன பயம்? மிஸ்டர் சாரி, என் காலை வாரி விட்ட எம்எல்ஏக்களை அந்த சாம்ராஜ் எங்க பதுக்கி வச்சிருக்காங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிடு. அவ்வளவுதானே என்ன? அங்க யாரும் இல்ல. இந்த சாம்ராஜ் உட்காந்துக்கிட்ட இந்த சாம்ராஜ் யாரையும் பதுக்கி வைக்கலன்னா, நம்ம எம்எல்ஏ டீம் இருக்கானே, நம்மட விட மத்த எம்எல்ஏ எல்லாரையும் அவன் ஜாதியிலே வச்சுட்டு திவ்யமான அழகான பெண்களா அவளுக்கு கொடுத்துட்டு தேசத்தையும் சாதிக்க வச்சுட்டு சுகத்தையே காமிச்சுட்டு இருக்கான். சுகத்தை சத்தையில பிடிச்சுக்கிட்டுமா என்னை விட்டு போயிடுவேடோங்கிற பயந்தான். ஆமாண்டா. நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு இப்ப நான் போட்டோ எடுத்துட்டேன். உங்க யோகியதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன ஆகுறது? கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க. நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க, புரியுதா? ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். எங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க. எல்லா எம்எல்ஏவும் மோகன் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏசி பஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்போட மோகன் கடத்திட்டு போயிட்டான். எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல சார். சாரி, கூட இருந்த குடி பறிச்சிட்டான். எதிரிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். We are in a big fix now, boss. நம்ம தான் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே. இப்போ நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? தில் இருக்குப்பா, செம்ம தில்லு. கூடவே இந்த தன்மான உணர்ச்சி வேற இருக்கா. இதெல்லாம் சேர்ந்துதான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன பெரிய மனுஷனாக்கி இருக்கு. இந்த மோகனோட பகையாளிங்கிறதுக்கா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு போலி அரசியல்வாதி இந்த நாட்டை ஆளக்கூடாது. இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன். மைக்கேல், நன்றி கெட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த டிகே உயிரோடு இருக்கணும் கூடாது. குத்திட்டு. என்னாச்சு உங்களுக்கு? ஆமா, மைக்கேலும் ரமேஷும் எங்க?
ஐயோ, என்ன ஆச்சு? என்ன? மைக்கேல் எங்க? Where is my Michael? No! No, 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 Ramesh! No! இதை எடுத்துட்டு எங்க போறீங்க? மோகனா இல்ல நானா இன்னைக்கு பாத்துறேன். ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு இப்ப போகாதீங்க. நாம சந்திக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கலாம் ராதா. அண்ணே, நம்ம தலைவர் ராஜ்மோகனை யாரோ சுட்டு கொலை பண்ண பார்த்தாங்களாமே. போலீஸ் எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்காங்க. ஆமையா, நம்ம மோகன் கூட்டணி மந்திரி சபை அமைச்சு எங்க துணை முதல்வரா வந்துருவாரோன்னு எதிர்கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஒரே பயம். என்ன சட்டசபைக்கு போக வேண்டிய தலைவர் இங்க எதுக்கு வர்றாரு? அதுப்பா ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை தலைவர் இங்க தங்க வச்சிருக்காரு. அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நேரா கவர்னரை பார்க்க போறாரு. அப்போ கூட்டணி மந்திரி சபை தான். நம்ம ராஜ்மோகன் தான் துணை முதல்வர். ஹலோ ஹலோ, அடையார் பார்க். எம்எல்ஏ ராஜ்மோகனுக்கு ஆபத்துங்க. அவருக்கு ஒரு ஆபத்து இல்லம்மா, தப்பிச்சிட்டாரு. ஹலோ தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ராஜ்மோகனோட உயிருக்கு ஆபத்துங்க. ஆமா, அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. ஆனா குண்டு அவர் மேல பாயல, தப்பிச்சிட்டாரு. ஐயோ அது இல்லைங்க, நான் சொல்றது நீங்க அந்த பக்கம் போங்க. You go there, man. You go that side. சார், உங்களை கொலை செய்ய முயற்சி செஞ்சவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நேரத்துல உங்க மனநிலைமை எப்படி இருந்தது சார்? சார், அந்த கொலை முயற்சிக்கும் கூட்டு மந்திரி சபைக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? சார், சம்பந்தம் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க சார். ரொம்ப டயர்டா இருக்காரு. தலைவர் தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரே ஒரு கேள்வி சார். போங்க சார். இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டும் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. நம்ம சட்டசபைக்கு போன உடனே நம்ம காரியத்தை சுபமா முடிச்சுக்கிடணும். கவலை ஏற்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே முடிச்சிடலாம். சட்டசபையில பல பரிச்சை ஏற்பட்டு அவங்க நம்ம சப்போர்ட்ட கேட்டு நாம ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு நம்ம தலைவர் ராஜ்மோகன் தான் துணை முதல் மந்திரியா வரணுங்கிற கண்டிஷன் பேர்ல தான் நம்ம கூட்டணியே சேரணும். அதுதான் முக்கியம். அதுல எதையும் சொதப்பிடாதீங்க. தம்பி, வேற என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே? இந்த பாருங்க, மக்கள் விருப்பத்துக்காகவும் உங்க வற்புறுத்தலுக்காகவும் தான் நான் துணை முதல்வரா பதவியை ஏற்க ஒத்துக்கிறேன்னு எல்லாருக்கும் சொல்லணும். நானா விரும்பி இந்த பதவியை ஏத்துக்கிறதா யாருக்கும் தெரியக்கூடாது. தலைவரே, நீங்க கவலைப்படாதீங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன்.
விடாதீங்க. இவர்தான் என் கண்ணனுக்கு அப்பா. சுமங்கலியா வாழணுங்கிற நல்ல எண்ணத்துக்காக ஒண்ணு கொல்லாம தண்ணிய பலியாக்கிட்டாரு சாம்ராஜ். ஆனா நீ கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம இந்த நல்ல மனுஷனை கொன்னுட்டியே. சீ, உனக்குன்னு ஒரு இமேஜ் வேற. நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா? தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவன் இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது. நீ மனுஷனும் இல்ல, எனக்கு புருஷனும் இல்ல.